அன்புள்ளம் கொண்ட கடகராசினியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடகராசினியர்களே, இந்த வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆனது வரும்போது சனி பயிற்சி ஆகும் இல்லையா? இந்த சனி பயிற்சி எல்லாரும் பேசிக்கிறார். சனி பயிற்சி ஆனால் இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், அந்த ராசிக்கு எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரி பார்க்கும்போது கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கடகராசிங்கிறது புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் சரம் கொண்டவங்க தான் கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திரன். இப்போது உங்களுக்கு சனி ஜாதகத்திலே பொதுவாகவே 7ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அதிபதியாக வருவார். கடகராசிக்கு சனி 7ஆம் இடத்துபதி 8ஆம் அதிபதி. அப்போ அந்த 8ஆம் இடத்து அதிபதி எப்படி உங்களுக்கு 9 பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பாக்கியஸ்தானத்தில் மீனம் வீட்டில் சனி இப்போ சஞ்சாரம் பண்ண போகிறாரு. ஏற்கனவே இப்போ 8ல் இருந்த சனி அஷ்டம சனி முடிஞ்சு 9 பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போ கடகராசிக்கு எப்படி இருக்கும்? 9ங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானங்கிறது என்ன? பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்படாமா எல்லாம் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வர வேண்டியது அது தடுத்து, அதான் பாக்கியஸ்தானம் சொல்கிறது. வர வேண்டியது தடுத்து நிற்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கடகராசிக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்துடும். இப்போ கடகராசி பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, உங்களுக்கு 12ஆம் இடம்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது உங்கள் ராசியில் குரு உற்சாகம் வரும் இல்லையா? அந்த குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வக்ரத்தில் இருக்கார். இப்போ கடகராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்கார். அப்போது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 4 மாத காலமாக கண்டிப்பாக பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு அதிகப்படியாகவே ஏற்பட்டிருக்கும். காரணம் அஷ்டம சனி. அஷ்டம சனியில் படாத பாடுபட்டுருப்பீங்க. கடகராசினியர்கள் அஷ்டம சனியில் உடல் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு தான் கொஞ்சம் சாதகமாக இருந்திருக்கும். மிச்சம் ஒரு கடகராசி பேரில் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு 80 பேருக்கு இப்படி தான் இருந்திருக்கும். அது பொதுவான கருத்து. ஆனாலும் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவித்திருப்பார்கள். காரணம் அஷ்டம சனி. தன்னுடைய சொந்த வீட்டிலேயே சனி சஞ்சாரம் செஞ்சிருந்தார். அஷ்டம சனி வேற கடகராசிக்கு. அது இல்லாமல் 12ஆம் இடத்தில் விரயத்தில் குரு. அதுவும் குரு வக்ரகதியாக இருக்கார் இல்லையா? இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால கடகராசிக்காரர்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாமல் நாள் போயிட்டே இருக்கும். என்ன வெளியில் சொல்ல முடியாது, கௌரவமாக இருப்பா பார்க்குறது வெளியில். ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனைகள் ஓடிண்டே இருக்கும். இப்போ அஷ்டம சனி முடிய போகுது. அஷ்டம சனி முடிஞ்சால் என்ன பார்க்கும்? உடல் ரீதியான பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுட்டு பார்த்தீங்க. கை கால் பிரச்சனைகள், வலிகள், இடுப்புகள பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். அஷ்டம சனி முடிஞ்சால் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து 9 பாக்கியஸ்தானம் போகிறதுனால தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வரும். வேறு ஒன்றும் பிரச்சனைகள் வரும். தொழில் ரீதியாக பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி குடும்பத்தில் சில சஞ்சலங்கள், பிரச்சனைகள், குழந்தைகள் மூலியமாக அல்லது கணவன் மனைக்கூடிய இல்லைன்னா இப்போ சொந்தக்காரங்க இப்படி மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கும். கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி இந்த 2.5 வருட காலமும் கொஞ்சம் 3 மாதம் நல்ல பலன்களை கொடுக்கும். 3 மாதம் கொஞ்சம் சுமாராக போயிட்டே இருக்கும். இப்படி மாறி மாறி வரும். அடுத்து உங்களுக்கு ஒரு 3 மாதம் கழிச்சு என்ன ஆகும்னா, குரு உங்களுக்கு ஜென்மத்தில் வந்துடுவார். பயிற்சி ஆகி குரு ஜென்மத்தில் வந்துடுவார். குரு உங்கள் ராசியில் உச்சம் அடைந்தாலும் குரு உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் வந்துடுவார். அப்போ ஜென்மத்தில் வந்தாருன்னா அதோட பலனும் உங்களுக்கு சேர்ந்துடும். ஏன்னா இதெல்லாம் நம்ம பயமுறுத்துறதுக்காக உங்களுக்கு சொல்ல, வருமுன் காப்போம் அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்கிறது. ஜென்மத்தில் குரு வந்தால் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த உங்கள் ராசி மட்டும் இல்லை, எல்லா ராசிலையும் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு ஜென்மத்தில் வருவார். ஒவ்வொரு ராசிலையும் 1 வருஷம் 3 மாதம் இருப்பார். இப்படியே மாறி வரும்போது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம ராசிக்கு வருவார். அந்த மாதிரி தான் வரப்போகிறாரு உங்களுக்கு குரு ஜென்மத்தில் வரப்போகிறார். அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பொருளாதார ரீதியாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளியில் தேவையில்லாமல் இந்த குழு கடன் வாங்குறது, இல்லை பேங்கில் கடன் வாங்குறது, இல்லை இஎம்ஐ வாங்குறது, ஏற்கனவே நம்ம வாங்கி கட்டணுமே அதே மாதிரி பண்ணிடலாம்னு நினைக்கும் போது உங்களுக்கு வருவாய் பிரச்சனை அது கட்ட முடியாமல் போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இந்த வருடம் இப்போ ஒரு வருடம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் எதுலேயும் நீங்கள் இறங்காதீங்க. ஏன்னா
அது உங்களால் ஈடு பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு வரும். ஆகவே முன்கூட்டி நாங்கள் சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறத வச்சுட்டு அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் ஜாதக ரீதியாக, அதாவது பொதுவான குழந்தை தான் இப்போ நம்ம சொல்கிறோம். உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு குரு எப்படி இருக்கார், சனி எப்படி இருக்கார், அவரெல்லாம் நல்ல இடத்துல இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆகவே இந்த கடகராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகப்படி உங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தனிப்பட்ட பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா, கீழ்கண்ட நம்ம முகவரி கொடுக்குறோம். நாங்கள் நம்ம செல் நம்பரும் நம்ம கொடுக்குறோம். ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்போது சந்தேகம் வந்தாலும் நீங்கள் நேரடியாக எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகங்களுக்கும் நாங்கள் பதிலளிக்க தயாராக உள்ளோம். வருகின்ற சனி பயிற்சி, குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதே செய்யட்டும் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.